ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுடைய அடியவர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். திருப்புகழ் அப்படின்னா முருகரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருப்புகழ் முருகனுக்கு எத்தனை சிறப்பு இருக்கோ அத்தனை சிறப்பையும் முருகன் திருப்புகழுக்கு வாரி வழங்கி இருக்கிறார். அருணகிரிநாதரால் அருளப்பட்ட திருப்புகழ் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அதை சரி செஞ்சு மாற்றக்கூடிய வல்லமை இந்த திருப்புகழுக்கு உண்டு. திருப்புகழ் அப்படின்னாலே என்னவோ சொல்லுவாங்க, முன்காலத்துலலாம் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய வாழ்க்கையே வண்ணமயமாக மாறும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையும் மாற்றக்கூடிய மந்திரம்தான் திருப்புகழ். இதை எழுதினது அருணகிரிநாத சுவாமிகளாக இருந்தாலும் இதை முதல்ல அருணகிரிநாதருக்கு முருகனாலேயே அடியெடுத்து கொடுத்து நமக்கு அருளப்பட்டதுதான் திருப்புகழ். எதுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருப்புகழுக்கு தனி சிறப்பு இருக்கு. அது எப்படின்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, முருகக்கடவுளை மட்டும் இதில் போற்றி பாடாமல் முருகக்கடவுளை முன்னிறுத்தி பாடப்பட்டதாக இருந்தாலும் கூட திருப்புகழில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சுவாமிகளையும் நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் உருகி பாடியிருப்பார். முக்கியமாக சொன்னோன்னா அந்த சைவம் வைணவம் இந்த மாதிரியான பேதங்களை எல்லாம் பார்க்காம எல்லா தெய்வங்களையும் பக்தி பூர்வமாக அருணகிரிநாதர் உளமாற அப்படியே ஒரு சுவாமிகளையும் அப்படியே வர்ணித்து அழகாக உருவகப்படுத்தி நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைதான் திருப்புகழ். உற்சாகம் அப்படின்னாலே திருப்புகழ். நமக்கு திருப்புகழை படித்தாதான் இல்லை, இந்த புத்தகத்தை கையில் எடுத்தாலே போதும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்குறத பார்க்க முடியும். இப்போ கலியுகத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கண்கண்ட தெய்வமாக முருகப்பெருமான் திகழ்கிறார். நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டு நாள்பட்ட வியாதிகள் இருக்குது, நோய்கள் தீர்க்கப்பட முடியாத நோய்கள் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி, நம்மளோட குழந்தைங்களுக்கு அதாவது பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ரொம்பவே தாண்டி போகுது, தள்ளி போயிட்டுருக்கு, வரன் அமையல, அந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்தாலும் சரி, வீடு வாசல் அமையலை, எனக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் விரோதிகளால் கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களுக்கும் சரி, சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரே மருந்து எல்லாத்தையும் தீர்க்கறதுக்குன்னு, அது போலத்தான் திருப்புகழ். திருப்புகழில் இல்லாத விஷயங்களே கிடையாது. இந்த திருப்புகழை மட்டும் ஒருத்தர் ஒரு நாளும் மனசார நானும் படித்தேன்னு இல்லாமல் மனசார படித்து முருகனை தினமும் மனசால நினச்சா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்தந்த பிரச்சனைகளுக்குன்னு சொல்லி தனித்தனியாக திருப்புகழில் வகுத்து கொடுத்திருக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். எழுதினது அருணகிரிநாத சுவாமிகளாக இருந்தாலும் எழுத்துக்களும் வார்த்தைகளும் மொத்தமும் முருகப்பெருமானால் அருணகிரிநாதரால் நமக்கு அருளப்பட்ட அருட்கொடை. இந்த திருப்புகழில் நமக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிற நல்லொழுக்கமும் இருக்குது. எந்த மாதிரியான கெட்ட வழக்கங்களில் இருக்கக்கூடிய மனுஷன் கூட திருப்புகழை படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். திருப்புகழ் வேறு கிடையாது, முருகப்பெருமான் வேறு கிடையாது. அப்படிப்பட்ட திருப்புகழில் ஒவ்வொரு திருப்புகழாக நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது நாட்பட்ட நோய்கள் விலகுவதற்கான திருப்புகழாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க கல்வியில் சிறக்கிறதுக்கான திருப்புகழாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும், நோய் நொடிகள் தீர்வதற்கும், வீடு அமைவதற்கும், குழந்தைங்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திருப்புகழாக நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருப்புகழை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு திருப்புகழை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். முதல்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் விசாரித்து ஒரு திருப்புகழ் புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைங்க. வீட்டில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னா முருகப்பெருமானால் நமக்கு அருளப்பட்ட திருப்புகழும்.
இது 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 இந்த இந்த திருப்புகள் நம்ம வீட்டில் இருந்தாலே நமக்கு கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். தினம் ஒரு திருப்புகள் நீங்கள் வாசிக்க பழகுங்க. முடியல, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா எத்தனையோ யூடியூப் சேனல்ஸில் திருப்புகழை பற்றியும் திருப்புகழும் விளக்கங்களோடு இருக்குது. தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஒரு திருப்புகழை கேளுங்க, மனசார கேளுங்க, முருகனை நினச்சி வழிபடுங்க. உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் சரி, நோய் நொடிகளாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானால் அது தீர்க்கப்பட்டு வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் முருகன் அருளோடு நிச்சயமாக கிடைக்கும். முருகனால், அருணகிரிநாதரால் நமக்கு அருளப்பட்ட திருப்புகள் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நிச்சயமாக வழங்கும். நம்புவோம், எல்லாம் முருகனுடைய அருளால் நிச்சயம் சரியாகும் என்று. எல்லா புகழும் முருகனுக்கே. முருகன் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு முருகனை மனதார வணங்குவோம். திருப்புகழை தினம் ஒரு திருப்புகழ் என்று முடிந்த அளவில் படிப்போம், கேட்போம். அடுத்த பதிவில் திருப்புகழ் ஒரு பாடலாக நாம் பார்க்கலாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றி, வணக்கம்.